இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சட்டமன்றத்தில் முதலில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்று கூறி ஆளுநர் RN ரவி வெளிநடப்பு செய்தார். இந்த ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. இதில் பங்கேற்ற ஆளுநர் RN ரவி முதலில் தேசிய கீதம் பாட வேண்டும் என வலியுறுத்தினார். ஆனால் சட்டமன்ற மரபின்படி முதலில் தமிழ்தாய் வாழ்த்துதான் பாடப்படும் என ஆளுநருக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளித்தார். இதனால் அதிருப்தியான ஆளுநர் தேசிய கீதம் இசைக்கப்படாதது வருத்தம் அளிப்பதாக கூறி தனது உரையை வாசிக்காமல் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை நிகழ்த்தாமல் வெளியேறியது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதற்கான காரணங்களை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. ஆளுநரின் மைக் தொடர்ந்து ஆஃப் செய்யப்பட்டதாகவும் அவரை பேச அனுமதிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தயாரித்த உரையில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் உண்மைக்கு மாறாகவும் மக்களை திசை திருப்பும் வகையிலும் இருப்பதாக ஆளுநர் மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக தமிழகத்திற்கு 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வந்துள்ளதாக அரசு கூறுவது வெறும் காகித அளவிலான ஒப்பந்தங்கள் மட்டுமே என்றும், உண்மையில் அந்நிய நேரடி முதலீட்டில் தமிழ்நாடு 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து கவலை தெரிவித்துள்ள ஆளுநர் மாளிகை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 33 விழுக்காடும், போக்சோ வழக்குகள் 55 விழுக்காடும் அதிகரித்துள்ளதை அரசு உரை மறைத்துள்ளதாக கூறியுள்ளது. மேலும் போதைப்பொருள் புழக்கத்தால் ஒரே ஆண்டில் 2000 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டது மற்றும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் நாளொன்றுக்கு சராசரியாக 65 தற்கொலைகள் நிகழ்வது போன்ற அச்சுறுத்தும் தகவல்களை அரசு புறக்கணித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் 50 விழுக்காடு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதும், கிராம பஞ்சாயத்து தேர்தல்கள் நடத்தப்படாததால் அடிமட்ட ஜனநாயகம் முடங்கி இருப்பதும் ஆளுநரின் அதிருப்திக்கு காரணமாக அமைந்துள்ளது. இது தவிர கோயில் நிர்வாகத்தில் அறங்காவலர்கள் நியமிக்கப்படாதது மற்றும் சிறு குறு தொழில்கள் நலிவடைந்து அண்டை மாநிலங்களுக்கு செல்வது போன்ற முக்கிய பிரச்சனைகளை அரசு உரை பேசாததால் அதனை வாசிக்க ஆளுநர் மறுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்த நிலையில் அவரது உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். அதன்படி பொருளாதார வளர்ச்சியில் நாட்டிலேயே தமிழ்நாடுதான் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மகளிர் மேம்பாட்டுக்காக தமிழக அரசு அளப்பரிய பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், மகளிர் விடியல் பயணம் பெண்களின் பொருளாதார சுமையை குறைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், காலை உணவு திட்டம், தோழி விடுதிகள் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் என்பவர் அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது என சபாநாயகர் அப்பாவு கருத்து தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்திலிருந்து குடியரசுத் தலைவர் வெளியேறினால் பாஜக ஏற்றுக்கொள்ளுமா என கேள்வி எழுப்பினார். எவ்வளவு பிளீஸா கம்பளா நீங்க அந்த ஆளுநர் ஒரே வாசிங்கன்னு சொன்னோம். அதுல ஒன்னும் குற்றமான வார்த்தை ஒன்னும் இல்லையா? ஆளுநர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குன்னு அது அவர் அரசியல்வாதி இல்லை. அப்படின்னா அந்த ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வந்து நானும் என்ன செய்றேன், அரசியல் பேசுறேன்னு சொல்லி நம்ம பல இயக்கங்கள் இருக்கு. அதுல ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அவங்க என்ன செய்யலாம், கருத்துக்களை சொல்லலாம். பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரைய இப்படி பண்ணுவாங்களா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சட்டமன்றத்தை ஆளுநர் RN ரவி அவமதித்து விட்டதாக முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். முதலில் தேசிய கீதம் இசைக்கப்படாததால் ஆளுநர் RN ரவி தனது உரையை வாசிக்காமல் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறினார். இதனை குறிப்பிட்டு உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், ஆளுநரின் நடவடிக்கை அரசமைப்பை மீறிய செயல் என கண்டனம் தெரிவித்தார். மேலும் ஆளுநர் உரை என்பது மாநில அரசால் தயாரிக்கப்பட்டு ஆளுநரால் முழுமையாக படிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் என குறிப்பிட்டார். இதில் ஆளுநர் தனது சொந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கோ, மாநில அரசால் தயாரித்து வழங்கப்பட்ட உரையில் நீக்கம் செய்வதற்கோ அரசமைப்பு சட்டத்தில் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஆளுநர் உரையோடு அவையை தொடங்க வேண்டும் என்ற விதியை மாற்ற முயல்வோம் என முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார்.
இதுகுறித்து சட்டமன்றத்தில் உரையாற்றிய அவர், இந்தியா முழுவதும் உள்ள ஒத்த கருத்துக்களை கொண்ட அரசியல் கட்சிகள் துணையோடு நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை திமுக முன்னெடுக்கும் என கூறினார். மேலும் மாநில நிர்வாகத்தை முடக்கும் வகையில் ஆளுநர் RN ரவி அரசியல் செய்வதாகவும் முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தாங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளையே ஆளுநர் பட்டியலிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்துள்ளதாகவும் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது, சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. கடந்த 4.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று பலமுறை இந்த அரசை வலியுறுத்தியும் இந்த அரசு செவிசாய்க்காமல் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். ஆளுநர் சுட்டிக்காட்டும் தவறுகளை ஏற்றுக்கொள்ள திமுக அரசு மறுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநரை பற்றிய தீர்மானத்தை முன்கூட்டியே தயாரித்து வந்து முதல்வர் வாசிப்பதாக குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்தில் ஆளுநர் அவரது உரையை படிக்கக்கூடாது என்பதே முதல்வர் ஸ்டாலினின் எண்ணம் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். ஆளுநருக்கு எதிராக சட்டமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை கண்டித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், முதல்வர் ஸ்டாலின் முன்முடிவுகளுடன் சட்டமன்றத்திற்கு வந்ததாகவும் குற்றம் சாட்டினார். ஆளுநர் அவர்கள் இம்மாதிரி வெளியேறி செல்வார், உரையை படிக்க மாட்டார், தேசிய கீதத்தை நாம இசைக்க போறதில்ல அப்படிங்கிற முன்முடிவுகளோடு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய உரையை தயாரித்து வந்து படித்தார். அப்ப ஏற்கனவே மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் கவர்னர் நிச்சயமாக உரையை படிக்க விடக் கூடாது என்பதற்காகவே அதற்காக ஒரு பதிலை தயாரித்து வைத்திருந்தார்கள் என்றால், இவர்களுடைய எண்ணம் என்பது கவர்னர் உரையை படிக்க வேண்டும் என்பதாக இல்லை என்பது நிரூபணமாகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.